மாநிலங்களுக்கான தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. குறிப்பா முன்கூட்டியே அறிவிச்சதா பார்க்கப்படுது. அவங்களுக்கு எது வசதியோ மோடிக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்கு, எலெக்ஷன் கமிஷன் யாரால் இயங்குகிறது என்று தெரியும், யாரால் இயக்கப்படுகிறது என்று தெரியும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எலெக்ஷன் கமிஷன் செய்யும். இண்டிபெண்டா எலெக்ஷன் கமிஷன் இயங்குவதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் பீகார்ல பார்த்தோம், மகாராஷ்டிரால பார்த்தோம், ஹரியானால பார்த்தோம், டெல்லியில பார்த்தோம், எல்லா மாநிலங்களையும் பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படுறாங்கன்னுட்டு. எங்க கார்கேஜி ராகுல்ஜி சொன்னதான் ஞாபகம் வருது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் யார் யாரெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் இப்படி செயல்படுறாங்களோ அவங்களை வழக்கு தொடர்ந்து அதற்குரிய தண்டனையை வாங்கி தருவோம்னு சொன்னாங்க டெல்லியில ராம்லீலா மைதானில். அதுதான் அவர்களுக்கு பதில். ஆகவே தேர்தல் ஆணையம் திறந்த மனதுடன் டிரான்ஸ்பரன்சி எலெக்ஷன் கமிஷன் அப்படி செயல்பட வேண்டும். அதுதான் எதிர்பார்க்கிறாங்க நாட்டு மக்கள். இல்லைன்னா நாட்டு மக்கள் நம்பிக்கை போயிடும். திமுகவிடம் அது see, the election purview our high command AICC அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதான். ஓகே, ரைட். கூட்டணி கட்சிகள் முயற்சி பண்றாங்க அப்படின்றதா வந்து ராஜ்யசபா ஆல்ரெடி ஹைகமாண்ட் பேசியிருக்காங்களா, எப்படி இருக்கு? ஏன்னா ஈரோடு கிழக்கு நீங்க ஆல்ரெடி விட்டு கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே. அந்த நல்ல செய்தி வரும்போது உங்ககிட்ட பகிர்ந்துக்கும். உங்ககிட்ட சொல்லாம நாங்க எங்க போறோம்? 4வது தூண் நீங்க தான். உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. 3 தூண் இருக்கும். உங்க தூண் இல்லைன்னா கீழே விழுந்துரும். அதனால உங்ககிட்ட சொல்லுவோம். தேங்க்யூ. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் தொடங்கும். உங்ககிட்ட சொல்லாம தொடங்க மாட்டோம். 22ஆம் தேதி நடக்கும் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பா நடக்கும். நீங்களும் நம்புங்க. மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவில் பயம் இருக்கு. ஏதாவது தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்ப முயற்சி பண்றாங்க. 2 முறையில 4 முறையில 400 முறை வந்தாலும் அமித்ஷாவால், மோடியால் தமிழகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாடு மண் பாஜக RSS கூறிய மண் இல்லை. இது சமூக நீதிக்கான மண், விழிப்புணர்வு உள்ள மண். தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள். அவ்வளவு எளிதாக பிஜேபி ஏமாற்ற முடியாது. பிஜேபி கூட இருக்க அதிமுகவும் திரைமறைவில் ஒளிந்து கொண்டு பிஜேபியுடைய அஜெண்டாஸ், பிஜேபியுடைய திட்டங்கள் நிறைவேற்ற முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. எதுமா என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி இதை பேசும்போது பொள்ளாச்சி சம்பவத்தை பேசிட்டு எல்லாத்தையும் பேசணும். பொள்ளாச்சியில என்ன நடந்தது, பொள்ளாச்சியில பெண்கள் எப்படி வன்புணர்வுக்கு ஆளானாங்க, இதை செய்தது யார், எத்தனை அதிமுக காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க, அவர்கள் என்ன பொறுப்புல இருந்தாங்க, இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு, பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லிட்டு, வாச்சாத்தி சம்பவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க. ஓகே, அது தனிப்பட்ட முறையில். வேணுகோபால் சார் ஏன் வர்றாரு? இந்த கமிட்டி சேர்மன் கிரீஷ் சோடங்கர்ஜி இவர் தலைமையில நாங்க பேசுவோம். ஓகே, தேவையே இல்லைங்க, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. விடுங்க. ஓகே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.